விடுமுறைக்கு கிளம்பினார்கள் இராணுவ வீரர்கள். அவர்களில் கணிசமான பேர் அவரவரது உடைமைகளோடு ஆற்றை கடந்து கொண்டிருந்தார்கள். ஒரு பெரிய படகு ஒன்றில் உல்லாசமாக ஆடி பாடியபடி படுபகட்டாக பயணித்தார்கள். திடீரென திரண்டு வந்தது பெருவெள்ளம் ஒன்று. ஆற்றை அது அலை கழித்தது. அரண்டு போனது ஆறு, மிரண்டு போனது படகு. ஒரே நேரத்தில் வீரர்களை கவிழ்த்து கொட்டவும் பார்த்தது. மரண பயம் தொற்றிக்கொள்ள எல்லோரும் உடைமைகளை விட்டு விட்டு உயிரை கையில் பிடித்தபடி தண்ணீரில் தாவி குதித்தார்கள். நீந்தி கரையேறி விட்டார்கள். ஒரே ஒருவரை தவிர. அவர் மட்டும் அனைவரது உடைமைகளின் அருகிலேயே ஆதரவாக அமர்ந்தபடி நிதானமாக புகை விட்டபடி பயணித்துக் கொண்டிருந்தார். படகு ஆடி ஆட்டத்திற்கெல்லாம் ஈடு கொடுத்து ஆடியபடி ஆற அமர அமர்ந்திருந்தார். ஆனால் பிடித்த பிடியை மட்டும் விடாப்பிடியாய் விடவே இல்லை. விரைவில் மீட்பு ஹெலிகாப்டர் ஒன்று வந்தது. படகருகே போனது. அவரையும் அனைத்து உடைமைகளையும் அலேக்காக மீட்டு சென்றது. பாராட்டு மழையில் நனைந்தார் அவர். அவ்வளவு இக்கட்டான சூழலிலும் பாய்ந்தோடிய பெருவெள்ளத்திலும் உயிரை பணயம் வைத்து எல்லா உடைமைகளுக்கும் பாதுகாப்பாக இருந்தீரே. பிறரை போல் நீரில் குதித்து தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள நினைக்காமல் பயணித்த உனது தியாகமே தியாகம். மாலைகளை கழுத்தில் ஏந்தியபடி, பொன்னாடையை தோளில் போட்டபடி, பாராட்டை காதால் கேட்டபடி, எல்லாவற்றையும் உளமாற உள் வாங்கிக் கொண்டபடியே மனதிலேயே சொல்லிக் கொண்டாராம் அந்த மாபெரும் சாதனை வீரர். தியாகமாவது மண்ணாங்கட்டியாவது நீச்சல் தெரிஞ்சாத்தானையா நீரிலே குதிப்பதற்கு? தியாகம் அது போதாத காலத்தில் பொறுமையாய் செய்வது, போதிய காலத்தில் போட்டி போட்டு செய்வது. இதுல ரெண்டுமே வசதிதான். வாழ்க்கை என்னும் ஓடத்தில் நீ சூழ்நிலை கைதியாகி போனால் கலங்காதே. சூழ்நிலையை கைது செய்துவிடு. ஏனெனில் சூழ்நிலைகள் மாறும் போது சிலரது வார்த்தைகளும் மாறும், வாழ்க்கையும் மாறும். விசித்திரமானது வாழ்க்கை. வேண்டிய நேரத்தில் வேட்டையாடிவிடு. வேட்டையாடவில்லை என்றால் வேட்டையாடப்படுவாய். சிக்கல் சூழலுக்கு தெளிவான பதில் மௌனம். சிறப்பான சூழலுக்கு சிறந்த பதில் புன்னகை. எந்த ஒரு சிக்கலும் உன்னை சிதைக்க வருவதல்ல, செதுக்க வருவதே. தேங்காயை பார், சிதறு தேங்காயை பார். சில்லு சில்லாய் உடைக்கப்பட்டிருந்தாலும் எவ்வளவு வெண்மையாய் சிரித்தபடி சிதறி கிடக்கிறது. நினைவில் கொள் நட்பே, சிக்கலிலும் சிக்னலிலும் பொறுமையாக காத்திருந்தால் போகும் வழி பாதுகாப்பாக இருக்கும்.